யூஸ் பண்ணாட்டியும் பெட்டராக கேட்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லவ் இருக்குல்ல, 70s ஒரு மாதிரி, 80s ஒரு மாதிரி, 90s இன்னொரு மாதிரி, பட் 2K வேறு மாதிரி. 1 வீக்கில் பிரேக்கப் ஆனவங்க எல்லோரும் ஒரு 2 நாள் கனவே கனவே கலைவதேனோ அப்படின்னு பாட்டை பாடிட்டு அடுத்த நாளே இன்னொரு ஆள் கூட போகிறாங்க. சிங்கிளாக இருக்கிறது கஷ்டம்னால தாண்டா என்னையே உருவாக்குனாங்க. ஆனால் ஏன்டா இவனை உருவாக்கணும் அளவு கொண்டு வந்து விட்டீங்கடா. டே, எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குடா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமாடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் எல்லாரையும். சாரி, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, லவ்னா என்னன்னே தெரியாத ஒரு 23 வயசு பையன் அவன்ட 3வது லவ்வை தாண்டி 4வது ஒரு பொண்ணை லவ் பண்ணுற ஒரு சிம்பிளான பையனோட சிம்பிளான லவ் ஸ்டோரி தாங்க இது. வாங்க அவன் என்னென்னலாம் பண்ணுறான்னு பார்ப்போம். நீ அழகண்டா. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. எனக்கு இங்கே நிறைய வாக்கு, நான் ரொம்ப பிஸி. ஹே, இல்லை இல்லை, நாம் பேசுவோம். உன்னை விட எனக்கு வேலை முக்கியம் இல்லைல்ல. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. ஏன் வெக்கம்லாம் படுறா? ஒரு வேளை நம்மக்கிட்ட லவ்வாக சொல்ல போகிறாளோ? பரவாயில்ல, 6 மாதம் கஷ்டப்பட்டோம். அது சொல்ல. என்ன இவ்வளோ நேரம் டைப் பண்ணுறா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறா? இவ்வளோ நேரம் என்ன தேடி பண்ணுற? ஐயோ, கவிதையாடி எழுதுற. சை, எதே அப்புறம் போக போறியா? ஐயோ, என்ன சடனா சொல்லவே இல்லை. ஓ, சர்ப்ரைஸில் தீய வச்சு கொளுத்த. ஐயோ, இவகிட்ட நான் எப்படி என் லவ்வ சொல்லுவேன், எப்படி புரிய வைப்பேன், முடியலையே. கால் பண்ணுறோம், லவ்வ சொல்கிறோம், கமிட்டடாக வரும். சிம்பிள், அவ்வளோதான். இதில் என்ன பயம்? முடியும்டா, முடியும். ஹலோ, சொல்லுடா. நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும்டி. எனக்கு தெரியாமல் நீயும் அப்ரோட் போக போறியா என்ன? ஹே, இல்லை இல்லை, அது இல்லை. அப்போ யாரை சரி லவ் பண்ணுறியா? அதுவும் இல்லைடி. அப்புறம் என்ன, காசு வேணுமா? எனக்கு சொல்ல வர்றி, டைம் தான் சொல்கிறேன். அது வந்து இல்லை இல்லை, அது இது எப்படி அது அத்தாண்டி. அடிச்சு சொல்லி தொலை. நான் லவ் பண்ணுறேன்.
குட் மார்னிங்மா. என்ன எல்லாமே நடந்த மாதிரியே இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. நம்மகிட்ட ஒன்று சொல்லணும். என்ன செய்யலாம்? ஆடுன டெக்ஸ்ட் பண்ணா, லைட் அப்லோட் போகிறேன்னு சொன்னா, சரின்னு இல்லாமல் சொன்னேன். ஏதோ வெள்ளையாக ஃப்ளாஷ் ஆச்சு. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் அப்லோட் போக போகிறேன்டா. இது எல்லாமே ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கே. கால் பண்ணி சொல்லிவிடுவோம், அப்போ தான் சரியாக இருக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன். மீண்டும் மீண்டுமா? எஸ்டிஆர் மாதிரி வருவேன்னு நினச்சா கடைசியில் எஸ்டிஆர் சூர்யா மாதிரி ஆயிடுவோம் போல இருக்கு. என்ன வாழ்க்கடா இது. ஏன் எனக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதா? பார்ப்போம் இந்த பூக்கியை தாண்டி எப்படி இவன் லவ்வை சொல்லி கம்ப்ளீட் ஆகிறான்னு. விட்டுருவானா நான்?